சோலைவனம் மாதிரி பார்க்க கண்ணு கொண்டு அடிச்சு மோட்டர் போட்டு டேங்க் வந்து உயர்த்தி இருக்கு. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரூபன். நான் உங்கள் நித்தி. ஓகே, முதலாவது நான் சொல்ல வேண்டிய விஷயம், நாங்கள் நேற்று வீடியோ போடல. ஏன்னா நித்திக்கு வந்து பல்லு கொது, அதுபடியாக நாங்கள் நேற்று வீடியோ போடல. 3 நாளாக சரியான பல்லு கொது. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ எடுக்க போகிறோம்டா, இன்றைக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம்ண்டு. இன்றைக்கு எங்களை வீட்டு ஒரு ஹோம் டூராக உங்களுக்கு போட போகிறோம். என்ன எனக்கு அப்போ நாங்கள் வீட்டில் எங்களை வீடு அப்படி இருக்குது, எங்களை பிரம்மாண்டமான மாளிகையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, மாளிகை தானே, சந்தோஷமான ஒரு வீடு. என்னென்ன இருக்குது என்றதெல்லாம் நாங்கள் காட்ட போகிறோம். இதுதான் எங்களை வாசல். என்ன எங்களை வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். வீடியோ கொஞ்ச நாளாக டல்லாக போகுது. என்ன டல்லாக போகுது. எனக்கும் உடல்நிலை சரியான இயலாது. ரூவனுக்கு வேலை தானே, வேலை என்றபடியாக ரூவனும் நின்று மினக்கிட இயலாது. ஆனால் 3 நாளாக நான் பல்லு கொதியோட மெதுவாக ஏதோ வீடியோ செய்தேன். அதுக்கப்புறம் என்னால் ஏலாம் போயிட்டு ரூவன் சொல்லிச்சு. சரி, உடல்நிலை சரியாகட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 பேரும் சேர்ந்து வீடியோ எடுப்போம். அதனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி தான் உங்களுக்கு. அதை நீங்களும் எல்லாரும் பார்ப்பீங்களோ. ஓகே, நாங்கள் விடாமுயற்சியாக மீண்டும் நாங்கள் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். காணொலி தொடர்ந்து வரும். எங்களை காணொலியை விரும்பி பாருங்க, எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களை வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இதுதான் எங்களை வாசல். வலது காலம் வச்சு வலது காலம் இதான் பலம். இதுதான் எங்களை வீடு. திறந்தாலே ஒரு சொல்லி நேரம் இருக்கும். அப்படியே நீங்கள் உள்ள வாங்க. நாங்கள் வந்தோடனே இதுக்குள்ள கணக்கு ஐடியா இருக்கிறோம். பூ மரங்கள் பூந்தோட்டங்கள் வச்சு பெரிய எங்களை வீட்டையே ஒரு பூந்தோட்ட பூவனம் மாதிரி நாங்கள் மாற்ற எங்களுக்கு ஆசை. ஒவ்வொன்றா செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எப்பவுமே சோலையா தான் இருக்கும். சோலைவனமாக தான் மாற்றணும். எனக்கும் ஆசை தான். நல்லா வெயில் தானே. அப்போ நித்தி நல்லா தண்ணியெல்லாம் சொல்லிட்டு நீட்டாக வச்சிருக்கிற இடத்த இப்படியே வந்தோடனே பார்த்தா இங்கே எங்கள் ஒரு தென்னை மரம் இளங்கன்று இருக்கும். அப்படியே நாங்கள் வந்தோம்னா வாழை மரங்கள் இப்படி உங்களுக்கு பார்க்க தெரியும். மாமரம், மாமரம், கொய்யா மரம். இதுல காய் காய்ச்சல் நம்ம பிடிங்கி சாப்பிட்டேன். அப்படி ஒரு இனிப்பு ஆப்பிள் பழம் வேண்டு கேட்டீங்க. இதுதான் ஆப்பிள் பழம் மரம். நாங்கள் ஒரு தோட்டம் கார்டன் வீடியோ போட்டு ஒரே காய் இருந்தா சாப்பிட்டேன். நல்ல உச்சத்துல இது. ஆனா சின்னலே ஆப்பிள் மேட்டம். ஓகே, இது மேகா வளர்க்கணும்னா காரியே மாமரத்தை பார்த்துட்டீங்க. மாமரம் அந்த கடையெல்லாம் நான் எந்த வீட்டை பூந்தோட்டமாக மாற்றணும். அதை விட இந்த வீட்டை நான் வந்து பிரியோசனமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். நான் அந்த பிரியோசனத்துக்காக தான் நான் வளர்க்குறேன் கோழி இல்லைன்னு. இது கோழி வளர்ந்துட்டு பிடிச்ச கிட்டத்தட்ட முட்டைற பருவம் வந்துட்டுது. கிணக்க வளர்த்தனா நான் பிடிச்சது மழை காலம் பண்ணபடியாக கிணக்கு இறந்துட்டு இதுக்குள்ள நாங்கள் குஞ்சு கோழி வளர்க்குறோம். அந்த ஒரு பிடிச்சி ஷார்ட் வீடியோ ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. அதெல்லாம் வளர்ந்துட்டு நிற்கிது. ஆக்கள் நல்ல ஜாலியாக திரியணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே, எங்களை காணி ஒரு சின்ன பிறப்பு தானே, அதை கிட்டத்தட்ட ஒரு பிறப்பு காணிங்கண்ணே. இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாம் செய்யணும். எனக்கு தோட்டம் செய்யணும்ன்ற ஆசை. அதெல்லாம் பின்னுக்கு செய்கிற ஐடியா இருக்குது, முன்னுக்கு பூந்தோட்டமாக இருக்கிற ஐடியா இருக்குது. ஏன்னா நிதி ஒவ்வொரு ஐடியாவும் இருக்கு, செயற்படுத்தி கொண்டு வாரம். பிரியோசனமான மரங்களா இருக்கு. இனி பூ மரங்கள் வடிவான சாடிகளுக்கே பற்றி உருவாக்கலாம் தானே. சாடிகள் போக எங்களை வீடியோ பார்க்க ஃபுல்லாக பச்சை வயலே அது சும்மா அதை பார்க்க சோலைவனம் மாதிரி இருக்கணும். பார்க்க கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். அந்த குளிர்ச்சிக்கு நாங்கள் நிற்கணும். அப்போ தான் எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆசை இருக்கு. லவ் பேர்ட்ஸ் எனக்கு நல்லா பறவைகள். இப்போ பிரியோசனப்படுத்துகிற பறவைகள் நாங்கள் பிராணிகளை வளர்க்குறது ஓகே. ஆனால் இதுகளை வளர்த்து அந்த அந்தர மாதிரி ரெண்டாலும் எங்களை பார்க்க குளிர்மைக்கு அதையும் நாங்கள் சந்தோஷமாக வளர்த்த மாட்டோம். ஓகே, சோலைவனமாக மாற்றிட்டு நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் காய்க்கும். அது இப்போ ஒரு சீசனு காய்க்கும். காய்க்க ஒரு கப்பலாம் காய்க்கும். நெல்லிக்காய் இருக்கிறது பார்க்கலாம். ஆனால் எனக்கு நெல்லிக்காய் அவ்வளோ நெல்லிக்காய் எனக்கு பிடிக்காது. பல்லு பூசும். வாயெல்லாம் போடலாம்.
நெல்லி முத்தே இல்லை ஆனா நெல்லிக்காயை பாருங்க நெல்லி மரம் இதுல இந்த இலா உதிரும் கூட்டி தீராது அப்படி ஒரு பட்டு கொண்டே இருக்கு எனக்கு புளிக்குது பல்லு கொடிக்கு முழு நெல்லியா நின்று ஆனா இங்க தேடி வருவினா அதுக்காடியே வச்சிருக்கிறோம் நெல்லி மரம் நெல்லிக்காய்க்கு மரத்தை வழியா பாருங்க அப்படியே பச்சை பசையில இருக்கேன் அப்படியே இந்த 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 வந்து சொத்து புல்லட் என்ன பொக்கிஷம் தான் ராசாத்தின்னு தான் சொல்லுவாங்க அதான் நிக்குது நான் தானே ராசாத்தி இது இந்த ராசாத்தி நேகாண்ட ராசாத்தி அங்க நிக்குது இதுதான் எல்லாரையும் ஏற்றி ஆத்திர அவசரத்துக்கு ஓடுபட்டு தெரியுது நாங்களே என்ன எங்களை வாழ்க்கை பயணம் தொடங்கினதுல இருந்து நாங்கள் ஒரு குறுகிய வயிற்றுல உருவாயினில இருந்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஹெல்ப்பா இருக்கு அதுக்கு நாங்கள் வடிவாயில மொழிகை கிழக்கி செய்யணும் எல்லாத்துக்கும் டைம் பண்றது வேணும் ஆனா நான் அவ்வளோ நீட்டாக தான் வச்சிருக்கிறேன் ஒரு எங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு வீடு ஒரு வாகனம் வந்து தேவை ஆனா ஃபேமிலியா இருக்கிறாங்களோ ஒரு ஆட்டோ இருந்ததுன்னா ஒவ்வொன்றா தானே செய்யலாம் அப்படியே இது வந்து நான் வாங்கி கொடுக்கல நேகாண்ட ராசாத்தி வந்து அவர்கிட்ட மாமா எந்த மாமாவை நேகாண்ட ஃபேன் அவரை பூஸ் குட்டியை தான் கூப்பிடுறேன் இல்ல துசுக்குட்டி எனக்கு கூப்பிடுவேன் செல்லாம இந்த சைக்கிள் உடனே சைக்கிள் அந்த கேட்டோம் உடனே கமக்கட்டுக்க வச்சு கொண்டு நடையில போய் கொடுத்து போட்டு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் கமக்கட்டுக்க சைக்கிள் இதுல பெருமதி 15,000 சின்ன சைக்கிள் எல்லாம் விலை கூட சின்ன பிள்ளைகளுக்கு பொருட்கள் எடுக்கிற எல்லாம் சரியான விலை கூட செருப்பு எடுக்கிறா சரி உடுப்பு சின்ன பிள்ளைல பொருள் எல்லாம் பெரிய ஆகலை விட சரியான ரைட் நாங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டாய்லெட் கட்டே இல்லை அப்போ நாங்கள் இது இல்லை என்ன நாங்கள் ஆனால் டேங்க் உயர்த்தி நாங்கள் வந்து இதுக்கு முதல் வந்து எங்களை இவன் அக்காண்ட வீடியோவில் போட்டேன் எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சு நாங்கள் வந்து அது டேங்க் எல்லாம் உயர்த்தி கட்டி இருக்கிறோம் அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க காட்டு இதுதான் எங்களை போட்டு அடிப்பா அது இது வந்து மாமியாக்கள்கிட்ட வீட்டுக்கு போகிற வாசல் அவன் எல்லாத்தையும் கதவுகள் போடுறது அதால் போகிறத விட நாங்கள் இதால் போகலாம் இது எங்களை மெட்ட வாசல் அப்படியே நாங்கள் எங்களை காணையும் சுற்றி காட்டிட்டு கடைசி எங்களை வீட்டை காட்டுறோம் இப்படியே வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு குழாய் கிணறு ஒன்று அடித்து மோட்டர் போட்டு டேங்க் வந்து உயர்த்தி இருக்கோம் ஏன்னாண்டா தொட்டி மாதிரி கட்டி ஓசி தானே பக்கத்துல இருக்கிற பிரிஞ்சிருக்கு நாங்க பிளான் போட்டது சுத்தி தான் அடைப்பாங்க ஒண்ணு செய்யலாம் எல்லாம் எங்களுக்கு தானே அதே மாதிரி நாங்க ஏன் வந்து தொட்டி கட்டல ரீசன் வந்து நீ வந்து சின்ன பிள்ளை கணக்கு பிரச்சனையா சின்ன பிள்ளைகள் இவ்வளவு ஆனத்தங்கள் நடக்குதுன்னு குளப்படி அப்ப நாங்கள் வந்து என்ன ரீசனுக்காக அதான் தொட்டி கட்டல நாங்க இல்லா நேரம் வந்து ஒரு குதிக்கலாம் அது செய்யலாம் நாங்கள் வார விளத்துக்கெல்லாம் முன்னே இருந்து தவிக்கிறேன் இல்ல கண்டிப்பா அப்ளைன் செஞ்சிருக்கணும் ஒன்று நான் எனக்கு ஆசைப்பட்டு சவர் செஞ்சேன் குளிக்கிறது காட்டாங்க சவர் செஞ்சேன்னா அவசரத்துக்கு வர மாட்டோம் இந்த கீழ் தண்ணியிலேருந்து எடுக்கலாம் நாங்கள் அதெல்லாம் தண்ணி வரும் இது சவர் செஞ்சேன்னா முன்னோக்கு பெப்லைன் செஞ்சுருக்கோம் என் அம்மா வீட்டுக்கும் ஒரு பெப்லைன் செஞ்சுருக்கோம் இப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு 3 வருஷத்தான காய்க்குமோ 3 வருஷம் தான் ஆனா இது வந்து பிக்கிய மேடம் அதே மாதிரி தான் இது அந்த அளவுக்கு வளர அதே வளர்ந்து காய்க்கும் பார்க்க நல்லா இருக்கு எப்படி இருக்குண்டா நல்ல குளிர்மை இதுதான் எங்களை வீட்டுல குளிர்மை போடுறது நல்ல குளிர்மை சில பேருக்கு வீடு கட்டி அது மரங்கள் வச்சு வளர்ந்து நாளுக்கு 6 விதமா நான் இதுக்கு நான் காணிக்க முன்னமே கண்டுல எல்லாம் வச்சுட்டேன் ஓகே நான் அடுத்த பிளான் என்னன்னா இதுலதான் எங்களை அந்த நான் பயன் தரக்கூடிய இது பயிர்களை வந்து இதுக்குள்ள போட்டு உண்டாக்கணும் கத்தரிக்காய் வெண்டிக்காய் தக்காளி இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு அரிசாமான் விலை என்னதான் இருந்தாலும் எங்களோட வீட்டிலேயே உண்டாக்கி எதையுமே உருவாக்குறான் நித்தியம் அப்படிதான் விருப்பம் எங்களுக்கு அதோட எங்களை கையால ஒரு மரம் பிடுங்கி நாங்க அதை வச்சு அதுல காய் எடுத்து சாப்பிடுறதுல வர சந்தோஷம் வேற ஒரு இடத்துலயும் வராது எங்க குடும்பத்துல இருக்கிற சமைக்க போறோம் தக்காளி பழம் பச்சை காயில எல்லாம் வீட்டை இதாண்டி தான் இப்படிங்க சமைக்கிறேன் அப்படியே எங்களை அடுத்த சைட்டு பார்ப்போம்
இதெல்லாம் பழைய சாமான்கள் இருக்கும். எல்லாம் விடாம நல்ல இடம் இருக்கு. அப்படியே சைக்கிள் இருக்கு. நீங்க வந்து சைக்கிள் நாங்கள் திருத்தோம். நீ வர்ற காலத்துல திருத்த ஆனா இங்காலையும் பாருங்க அவ்வளவு குளிர்மையா இருக்கு. இங்கால மரங்கள் இருக்கிறபடியா நல்ல சோலை வேணுமா? சோலை வேணுமா? அப்படியே மேல காட்டுனீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரு தோப்புல சோலை வேணும் தோப்பு. அப்படியே நாங்கள் போனவங்க எங்களை அடுத்த சைட் இதுல வந்து இங்க வாங்க. இங்க வந்து இதுல ஒரு தென்னை மரம் நட்பு இதையும் பின்னுக்கு. ஆனா என்ன எங்களுக்கு ஒரு ஆபத்து, தென்னை மரம் வளர்ந்து தேங்காய் போடைக்குள்ள தான் பிரச்சனை வரும். ஆட்ட மண்டையில விடுவதோ தெரியாது. அப்படியே இது வந்து நீயாக்கு நாங்க வாங்கினோம். இது உடுப்பு மழை டைம்ல அப்பைக்க வாங்கினது. இப்போ வெளியில வச்சுக்கோங்க சும்மா நார்மலா. நெய்யாக்குட்டி அங்கால நிக்குது. அப்ப லைட்டா நெய்யாக்குட்டி எங்காடுங்க பார்த்து கொண்டு இருக்க வேலை என்ன செய்யணும். நெய்யா கைக்குடி இது வந்து நாங்க காணொளி செய்யற இடம் கூட நான் காணொளி செய்யறேன். லைட்டை போட்டுட்டு செய்யறேன். ரைட் உலாம் காட்டிட்டேன். இது இடத்த வழியில இந்த இதுல பாலமரங்கள் இருக்குது. இது வந்து ரைட் இங்க ஒரு குளம் நேயா காணி குளம் போட்டுருக்கு. கொஞ்சம் இங்க இந்த ஓலையை கொஞ்சம் மங்கால இழுத்து விட்டா நேயா குட்டிக்கு குளம் போட்டுருக்கு. காயாட்டு நேயா நெல்லிக்கிறா வெக்கம். பொம்பளை பிள்ளை தானே வெக்கம் இருக்கும். ரைட் அப்படியே நாங்க வந்து எங்களை உள் வீட்டையும் காட்டுவோமே. எங்களுக்கு எத்தனை அறை இருக்கு, கிச்சன், அதெல்லாம் இத காட்டில முக்கியமா காய்ச்சி இருக்கிறது. ரைட் காய்ச்சி இருக்கிற எங்க வீட்டு வாசல்ல திறந்தாலே ஒன்று காய்ச்சி இருக்கு. அதனாலே ஜம்பு நேயா இந்த காய் காய்ச்சி இருக்கிற நேரம்லாம் அம்மா பிடிச்ச உடனே அம்மா முன்னுக்கு அதே மாதிரி எங்களுக்கு முன்னுக்கு குளிர்மை தான் இருக்குது. கூடுதலா இந்த ஜம்பு மரம் பக்கத்துல இருக்கிற தண்ணி இதுதானே பழம் தானே. ரைட் அப்படியே நான் இதெல்லாம் ஜம்மெல்லாம் பார்த்துட்டோம். அப்படியே எங்களை உள் நாங்கள் காட்டுவோம் வேணா. ஓகே இதுதான் எங்கள் வாசல். பொதுவாக நாங்கள் கதத்துல வந்து உள்ளே போவோம். அப்படியே நேயாவுக்கு வந்து நாங்கள் ஊஞ்சல் காட்டியிருக்கிறோம். ஆனால் நேயாவில் ஒரு நாள் ஆனதே இல்லை. பிறந்து வளர்ந்தது விருப்பம் வெளியில கட்டி இருக்கான் விருப்பம். அந்த இப்படி கிடந்து ஆடுற மாதிரி இருப்பாங்க. ஆனா நான் சின்ன அவ ஏனேண்டாலேன்னு தெரியாது. பிறந்தல ஏனையில போட்டேன். அவ ஒரே மூக்கால சத்தி எடுத்து மூச்சு திணறி கொண்டு இந்த சளி சத்தி மூக்கால வந்தபடியா ஏனைக்கு போட்டதே இல்லை. அவாகும் அந்த பழக்கமும் இல்லை. அப்படியே நான் எங்களை வந்து இதுதான் எங்களை நாங்கள் துயில் விடும் துயில் வரும் நித்திரையாக உங்களிடம் 6 இடம். அதுல இந்தியாவுக்கு வந்து சூட்டுடவே ஆக்கள் ஃபேன் இந்த நேரம் போடுவோம். ஃபேன் தான் எனக்கு நீ அது ஹீட்டானோட தலை அப்படியே வேர்த்து ஈரமாகி கொண்டே இருக்கு. அப்படியே நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துனாங்க. இது வந்து நான் எடுத்த 1 வருஷம் ஆக போகுது. கூட தான் வருமா. இது வந்து நான் நீயாகாண்டி மெயின் எடுத்தது நீயாகாண்டி. ஆனா எல்லாருக்கும் இது உதவு. நாங்கள் இதுக்குள்ளதான் திங்ஸ் வைக்கிறது, மீன்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் பெரிய இடம் வேணும். இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் மந்த்லி ஒரு 10,000 போட்டு எடுத்த ஃப்ரிட்ஜ் ஓகேயா இருக்காங்க. நல்ல ஃப்ரிட்ஜ் சாம்சங் பிராண்ட் நல்ல. இதுதான் எங்களுடைய இந்த அறை. இது நாங்கள் வந்து அடைக்கிற பிளான் இருக்கு. நாங்கள் 5 அடிக்கிற என்ன 5 வரைக்கும் என்னோட இருக்கு. சிப்போட் அடிக்கிற பிளானும் இருக்கு. சில நேரம் மாறலாம், மாறலாம், எல்லாம் பொறுமையா பார்ப்போம். சிப்போட் அடிக்கிற பிளான் இருக்கு. ஏன்னா முதல் நாங்கள் வந்து உடனே வீடு கட்டினதால இது அவசரமா நிரந்தரமா கட்டாயம் இருக்க வேண்டிய ரீசனுக்காண்டி நாங்க செஞ்சது. அவசரமா செய்தாலும் உங்களுக்கு இது போதுமான அளவாக எங்களோட மனசுக்கு திருப்தியானே. ஓகே நாங்க அடுத்தது வந்து சாமி அறை தான். இதுதான் எங்களை சாமி அறை. சாமி வந்து நாங்கள் சாமியாரை நான் வந்து இது வைக்கல. நார்மலா போட்டோ அடியே இருக்கு. அப்படியே இன்னும் கட்டங்கள் இருக்குது. இங்கால பார்த்தா இது கொரடம். இதுதான் கொரடம். இது கிணத்தடி குளிக்க போறதுக்கான கொரடம். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன். இதுதான் கிச்சன். கிச்சன் எங்களுக்கு அளவான கிச்சன். அதில் நாங்கள் சமைக்கிற மாதிரி இதில் திங்ஸ் நிறுத்தி அடம் முடிச்சு வாங்குற பொருட்கள் எல்லாம் வச்சு இதெல்லாம் அந்த
பூங்காக்கு போயிருக்க வேண்ட இதுகள் டப்பாவல் எனக்கு கூடுதலா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நல்ல விருப்பம் ரூவன்கிட்ட நான் இப்போ வந்துருக்கிறேன் நெய்யாகும் வீட்டுக்கு வேண்ட மாதிரி தான் வீட்டுக்கு தேவையான இது வந்து சமைக்கிறதுக்கு நிதி அளவான ஒரு இடமா வச்சிருக்கு அதுக்கு மாதிரி ஓகே இருக்கு இன்று சமைக்கக்கூடிய மாதிரி லேசு இதெல்லாம் நான் தான் அடிச்சேன் நான் அடிச்சேன் அப்புறம் நித்தி மாறி அடிச்சேன் இவர் ஆக மேல உயரமா இந்த அளவுக்கு நின்றாது எனக்கு இப்படி எட்டி தெரியல நான் கட்டையான நான் என்ன கேட்ட மாதிரி ரெடி பண்ணி அடிச்சேன் எப்பவுமே கிச்சன் அழகா தான் இருக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு இதெல்லாம் சட்டி வாழையல் சின்ன இடம் வேண்டாலும் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இங்கால வெங்காயங்கள் கூட இருந்துக்கலாம் இவர் தான் எங்களுக்கு மெயினான இப்போ ஹேர்ஸ் முடிஞ்சப்போ இவர் தான் எங்களுக்கு கை கொடுக்குறேன் மண்ணெண்ணெய் அடுப்பு இவர் தான் கூட வீடியோவிலே காணலாம் இவ்வளோ தான் எங்களை நீங்கள் இது வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க ஓகே வாங்க வெளியில் விட்டார் ஓகே நீங்கள் வந்து இன்றைக்கு என்ன நிதி எங்களை ஹோம் டூர் வடிவாக பார்த்துருப்பீங்க நாங்களும் ரசிச்சு தான் உங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் அதே மூலம் காட்டணும்னு எங்களுக்கு ஆசை ஓகே நாங்கள் எங்களை ஹோம் டூர் வடிவாக நாங்கள் எவ்வளோ எப்படி நாங்கள் நீட்டாக காட்டணுமோ அப்படி நாங்கள் நீட்டாக காட்டியிருக்கோம் வேணா உங்களுக்கு வந்து எங்களை வீடியோ பிடிக்கும் அதை விட எங்களை வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறதுல எதுவும் தப்பாக தோணினா எதுவும் தப்பாக இருந்தால் எங்களுக்கு தெரியாமல் செஞ்சால் எங்களை திருத்தி கொள்கிறோம் நீங்கள் எங்களை பிள்ளைய மேனேஜ் கொள்ளுங்க நாங்கள் எதுவும் கதைக்கிற லாங்குவேஜுகள் அது எங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றி அமைக்க ட்ரை பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் சில வேலை எங்களை வீட்டில் கதைக்கிற மாதிரி கதைச்சிருவோம் வேணா ஒவ்வொரு இதானே ஒவ்வொரு படிப்படியாக போய் தான் விளாங்க ஓகே இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த குக்கிங் வீடியோவோடலாம் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் விரும்பி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் உறவுகள் எல்லாரும் சந்தோஷமாக குக்கிங் வீடியோவும் விரும்பி தான் பார்க்குறது இன்றைக்கு நாங்கள் போடலை இது இன்றைக்கி நாங்கள் இப்படி ஒரு போடுறோம் பிளான் பண்ணுறோம் ஒவ்வொரு ப்ளாக் தானே ஒவ்வொரு வீடியோவை நாங்கள் போடுவோம் எல்லாம் கலந்து ஓகே இந்த வீடியோவை நாங்கள் சந்தோஷமாக முடிச்சுக்கொள்வோம் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்.